Welcome to VK Panimalar Academy. Today right now start to the standard 12th accountancy unit number 1 accounts from incomplete records. I read the question, after that explain the answer. From the following particulars calculate total sales. Okay, so in the question left side right side they are given with the full information. So in the information வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா first of all bills receivable account கண்டுபிடிக்கணும். bills receivable account கண்டுபிடிச்சோம்னா அதிலிருந்து debtors கிடைக்கும். இந்த debtors கொண்டு போய் என்ன பண்ணணும், total debtors accountல வந்து ஆட் பண்ணணும். அங்கே ஆட் பண்ணோம்னா கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். அந்த கிரெடிட் சேல்ஸ் வச்சு ஆல்ரெடி கொஸ்டினில் கேஸ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சதில் ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டல் சேல்ஸ்க்கு வந்து ஹேவிங் ஃபார் த ஒன் ஆஃப் த ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா? டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் டு த அண்ட் ரைட் த சொல்யூஷன். ஓகே, ரைட். So first of all you will take in the accountancy note, open the note, for in the top of the left side write the solution number 13th, and then so bills receivable account in your note for the center page. Okay student, right. So the bills receivable account having for double side. So what is the double side? Left side debit side, right side credit side. Okay, so the both of the sides you are write the particulars rupee symbol over, then start to the transaction. Okay, bills receivable on 1st April 2018. This is a opening bills receivable. So you will enter in the debit side. So you will enter in the debit side, balance brought down. What about the amount? 60,000. Enter in outer column. So you will enter for the all the amount only for the outer column. What is the reason? Suppose if any adjustment na, so you are enter in the inner column. There is no adjustments na, so already automatically you are right in the outer column. Are you clear? Do you understand? Yes. Okay, next one. So cash received from bills receivable. Cash received for bills receivable 1,60,000. So இந்த என்ட்ரி வந்து இந்த அக்கௌண்டோட கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும். இந்த என்ட்ரி வந்து இந்த அக்கௌண்டோட கிரெடிட் சைடு பை. ஓகே, கேஷ் அக்கௌண்ட். How much of the amount? 1,60,000. Okay, so next வந்து next item வந்து ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர் மீன்ஸ்னா ரிட்டர்ன். ஓகே, டிஸ்கானர்னா ரிட்டர்ன். அந்த பில்லோ பர்டிகுலர் செக்கோ என்ன பண்ணுறது, அமௌண்ட் இல்லாமல் அவங்க அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் இல்லாமல் ரிட்டர்ன் ஆகிறது, அதான் டிஸ்கானர். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் வேர்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்கானருங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும், ரிட்டர்ன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கு தமிழில் அவமதிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, பை. ஸோ இந்த என்ட்ரியை வந்து இந்த அக்கௌண்டோட எந்த சைடு என்ட்ரி போடணும்னா கிரெடிட் சைடு. ஓகே, கிரெடிட் சைடு. ஸோ டெட்டார்ஸ் அப்படிங்கிற நேமில் என்ட்ரி போடணும். ஸோ ஒய் ஆர் யூ ரைட் ஃபார் த டெட்டார்ஸ் அப்படின்னா, ஸோ வி ஆர் ப்ரிப்பேர் ஃபார் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பட் எனி காஸ்ட், எந்த டைம்லேயும் எந்த ரீசனுக்காக வந்து நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த நேம் வந்து உள்ளே வரக்கூடாது. அதுக்கு என்ன வரணும்னா ஆப்போசிட் நேம் தான் வரணும். டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட்? ஜஸ்ட்டு 15,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி போடலாமா? அதுக்கு முடி ஸோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் லைன். ஸோ யூ ஆர் ரைட் இன் த bills receivable dishonor. So dishonor na return அர்த்தம். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று
ஸோ இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம டெபிட் சைடு என்ட்ரி போட்டோம். க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைடு போடணும்னா அப்படியே ஆப்போசிட் சைடு தான். ஸோ கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும். பை பேலன்ஸ் carried down. How much of the amount? Just 90,000. Okay, so we have entered to the both side. ரெண்டு சைடு என்ட்ரி போட்டாச்சு, ரைட்டா? இப்போ which side is the highest amount? கிரெடிட் சைடு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குது. how much of the amount? 2,65,000. 2,65,000. ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ணுறீங்க, டெபிட் சைடு என்ன பண்ணுறோம், நேரோ லைன். டெபிட் சைடு என்ன பண்ணுறீங்க, இந்த சேம் அமௌண்ட் என்ட்ரி போட்டுறீங்க. ஓகேவா? ஸோ விச் சைடு ஹையஸ்ட் அமௌண்ட்னா அப்படியே டேரெக்டாக வந்து ஆப்போசிட் சைடு அந்த அமௌண்ட் என்ட்ரி போடுறீங்க. 2,65,000, ரைட்டா? பட் டெபிட் சைடு ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் அவைலபிள் இன் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்? 60,000. ஓகே ஸ்டூடெண்ட், 2,65,000 சப்ட்ராக்ட் 60,000னா 2,05,000. 2,05,000. ஸோ இந்த டெபிட் சைடு ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் ஃபார் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 2,05,000 வருது. இந்த 2,55,000 தானே நேம்ஸ் ஆர்னா 2 debtors. 2 debtors. இந்த டெட்டார்ஸோட பேலன்ஸ், டெட்டார்ஸோட பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட பேலன்ஸு. இதுதான் ஷார்ட்டேஜ் அமௌண்ட், டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா கீழே நெக்ஸ்ட் லைன் பில்ஸ் ரிசீவ்டு டூரிங் த இயர். டூரிங் த இயர்னால் கரண்ட் இயர், நடந்துகிட்டு இருக்க வருஷம். ஓகே, ஸோ இது வந்து பேலன்சிங் ஃபிகர். க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகே, எஸ். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேருந்து பில்ஸ் ரிசீவபிளோட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட், தட் மீன் டெட்டார்ஸ், அதை டெட்டார்ஸ்னு தான் சொல்லணும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் டெட்டார்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த டெட்டார்ஸ் அமௌண்ட்டை கொண்டு போய் எங்கே சார் போடணும்னு சொன்னால் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் சொன்னால் ரைட்டு ஸ்டார்ட் டு த நோட்டோட சென்டர் பேஜில் ரைட் பண்ணிங்க டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஹேவிங் ஃபார் த டபுள் சைட். ஸோ லெஃப்ட் சைட் டெபிட் சைட், right side credit side. Okay, so the next one particulars, both of the side right to the particulars, rupees symbol, particulars. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பாருங்கள், உங்களோட டேபிள், கொஸ்டின் டேபிளில் டெட்டார்ஸ் ஆன் 1st April 2018 தமிழ்னா ஓப்பனிங் டெட்டார்ஸ். ஓகே, ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ யூ வில் கோ டு த டெபிட் சைட், ரைட் த வேர்ட் அப் டு டெட்டார்ஸ் ஆன் 1st January 2018னா ஓப்பனிங் டெட்டார் பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு ரைட் பண்ணோம். ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் சொன்னால் 2,50,000. 2,50,000. நெக்ஸ்ட் ஒன் கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? அந்த கொஸ்டின் டேபிள் கொடுக்குற கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் அப்படின்னா 7,25,000. அப்போ அந்த பர்டிகுலர் டெட்டார்ஸ்க்கு வந்து கெயின். அதனால் என்ன பண்ணுறோம், பை கேஷ் அக்கௌண்ட். ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் சொன்னால் 7,25,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா பேட் டெட்ஸ். ஓகே, பேட் டெட்ஸ்னால் ஸோ இந்த பர்டிகுலர் டெட்டார் அக்கௌண்ட்டோட ஸோ கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும். ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் 30,000. பேட் டெட்ஸ்னால் வாராக்கடன். ஓகேவா? வாராக்கடன், ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ். ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் இந்த ஐட்டத்தை வந்து இந்த அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும். ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட்ஸ். ஓகே,
right? How much of the amount? Just 50,000, just 50,000. Okay va, right? Okay, where and sir, so return invert na sales return, returns invert, so both are same meaning. Okay, so return inverts na, so A businessman dealing to the B businessman. Okay va, அப்போ இந்த பி பிஸ்னஸ்மேன் பண்ணின குட்ஸில் வந்து ஃபால்ட்டு மிஸ்டேக்கு இஃப் எனி அதர் ஆக்டிவிட்டீஸ்னால் அந்த பர்டிகுலர் குட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ரிட்டர்ன் இன்வர்ட், சேல்ஸ் ரிட்டர்ன், போத் ஆர் சேம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ வி வில் கோ டு த நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன், ரைட்? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்குள்ள அந்த கண்டுபிடிச்சிக்கோம்ல, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்தோம், டெட்டார்ஸும் கொடுத்தோம்ல, அந்த 2,05,000 ஸோ இந்த பிளேஸில் என்ட்ரி போடணும். பை என்ன நேம் என்ட்ரி போடணும், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகே, ஓகேவா? பேட் டெட்ஸ் அக்கௌண்ட், ரிட்டர்ன் இன்வர்ட் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகேவா? சரி, ரைட். இப்போ நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோ சார்னா 2,05,000, 2,05,000. ஓகேவா? ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், அந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து ஸோ பில்ஸு அந்த இவர் என்ன பண்ணுறார், அந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிடைச்ச டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை இந்த பிளேஸில் பில்ஸ் ரிசீவ்னு போகணும். அவர் ரிசீவ் பண்ணிட்டார். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்னா 2,05,000. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சார்னா, ஸோ வி ஹாவ் என்டர் த ஆல் த என்ட்ரிஸ். ஒரே ஒரு என்ட்ரி தான் பேலன்ஸ் இருக்குது. அது என்ன என்ட்ரி சார்னு சொன்னால், இந்த சன்ட்ரி டெட்டாஸோட என்ன க்ளோசிங் பேலன்ஸ், க்ளோசிங் டெட்டாஸ் இருக்குது. ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட்னா எவ்வளோ, ஜஸ்ட்டு 2,40,000, 2,40,000. ஸோ இந்த என்ட்ரி எந்த சைடு சார் போடணும் இந்த அக்கௌண்ட்னா, இந்த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு போயிருங்க. பை என்ன பேலன்ஸ் கேரிட் அவுட். ஸோ டெபிட் சைடு ஓப்பனிங் டெட்டாஸ் போட்டிருக்கோம். அதோட ஆப்போசிட் டைரெக்டாக எங்கே சார் வரும்னு சொன்னால் கிரெடிட் சைடு வந்து வரும். எவ்வளோ சார், பை பேலன்ஸ் கேரிட் அவுட் அமௌண்ட்னா 2,40,000. Okay student, so we have entered for the all the entries for the both side. So we will finalizing or balancing for the total amount. So already which side is the highest amount for in the account? So originally highest amount for the credit side. How much of the amount? Just 12,50,000, 12,50,000. ஓகே, இந்த 12,50,000 கிரெடிட் சைடு இருக்குது. அப்படியே அலர்ட்டாக டைரெக்டாக ஸோ டெபிட் சைடு என்ட்ரி போட்டுருங்க. சேம் அமௌண்ட் தான், 12,50,000, 12,50,000. ஓகேவா? சரி, அப்புறம் இன்னொரு என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த 15,000 இந்த டிஸ்கவுண்டர் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. டோன்ட் ஃபர்கெட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டு இங்கே என்ன பண்ணோம், பில்ஸு டிஸ்கவுண்டர். ஓகேவா? எவ்வளோ சார்னா 15,000. ரைட். இப்போ 2,50,000 ப்ளஸ் 15,000னா 2,65,000 வருது. 2,65,000 மைனஸ் 12,50,000 சொன்னால் 9,85,000 வருது. 9,85,000. இந்த 9,85,000 டிஃப்ரென்ஸ் தான் என்ன பண்ணணும், இந்த 9,85,000 டிஃப்ரென்ஸ் தான் என்ன பண்ணணும். திஸ் இஸ் யர் ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட், ஸோ கிரெடிட்
சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ரைட்டா ஓகே பட் என்ன பண்ணோம் ஸோ கீழே வந்து பேலன்சிங் ஃபிகர் ஸோ டெஃபினட்டாக ரைட் பண்ணி ஆகணும் ஒய் சார்னா ஸோ இந்த அமௌண்ட் தான் இந்த சைடு வந்து பேலன்ஸ் பண்ணுது ஓகே ஸோ நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 2,05,000 பட் நான் அடுத்தது சார் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ சார்னா 9,85,000 ஸோ இந்த 9,85,000 வச்சு தான் என்ன பண்ணணும் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் டோட்டல் சேல்ஸ் ஸோ ஒன் ஆஃப் த ஃபார்முலா இருக்குது கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் credit sales okay va so cash sales na is already given to the question how much of the amount 3,15,000 plus credit sales 9,85,000 equal rupees 13 lakhs okay va right ஸோ டோட்டல் சேல்ஸ் இப்போ நமக்கு எவ்வளோ சார் இருக்குன்னா நம்ம அட் ப்ரெசன்ட் 13 lakhs இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம் அதுலேருந்து என்ன பண்ணணும் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் அதுக்கு டெட்டார்ஸ் நேம் தரோம் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும் இந்த கிரெடிட் சேல்ஸ் வச்சுட்டு கேஷ் சேல்ஸ் வந்து என்ன பண்ணணும் கேஷ் சேல்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணணும் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கும் டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் ஓகே 3,15,000 9,85,000 ஈக்குவல் rupees 13 lakh ஓகேவா do you understand are you clear ஓகேவா so the routine so you are work out for the problem ஓகே கொஸ்டின் நல்லா ஈஸியாக ரீட் பண்ணுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக கிளியராக புரியும் வெரி ஈஸி ஓகே ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள் ஓகே வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ